கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்கள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்விலே அன்பாக அழைக்கிறேன். இன்றைய நாளிலே சங்கீதம் 138 சங்கீதம் 8 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் தமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நீங்கள் மன தைரியத்துடன் சொல்லுகிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். ஏன் இதை நான் குறிப்பாக சொல்லுகிறேன் என்று எண்ணி பார்க்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அநேக விதமான அதிசயங்களை கர்த்தர் எனக்காக செய்திருக்கிறார். அப்படி உங்களுக்காகவும் அப்படிப்பட்டதான அதிசயங்களை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகையினாலே இதை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்புக்குரியோரே, நீங்கள் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அது எந்த காரியமாய் இருக்கலாம், அது பிஸ்னஸாக இருக்கலாம், அது வியாபாரமாய் இருக்கலாம், அது ஒரு சொந்த தொழிலாக இருக்கலாம், அது குடும்பத்தினுடைய சூழல்களாய் இருக்கலாம், அது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறதான குழப்பங்களாய் காணப்படலாம், அது உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்ததான திட்டங்களாய் இருக்கலாம், கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம், திருமணம் ஆகவில்லை என்ற ஒரு கவலை உங்களுக்குள் இருக்கலாம், திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்ற ஒரு கவலை உங்களுக்குள் இருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்காய் செய்து முடிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை, மன தைரியம் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அவருடைய கரத்தின் கிரியை நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்துவிட்டு நம்மை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஓ, எத்தனை நல்ல தெய்வம் பாருங்கள்! எத்தனை அருமையான ஒரு ஆண்டவர் பாருங்கள்! நமக்காக நாம் கவலைப்படக்கூடாது. இந்த உலகத்திலே நமக்கு எல்லாமே நமக்கு அவசியம் என்றுதான் கர்த்தர் விரும்பி நமக்காகவே எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். இதை கேட்கிற அன்பு உள்ளங்களே, என் அப்பன் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவே எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். நன்றாய் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள்.
நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தைரியப்படுத்தி, கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் காத்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.